வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆலாலச்சந்திரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மோட்டார் வாகனங்களின் பதிவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களம் தெரிவிப்பு. நாட்டில் கரையோர பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஹோட்டல்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் தொடர்பில் புதிய சட்டமூலம் தயாரிக்க சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை. லிபியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் மீது நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதலுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி கடும் கண்டனம். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். மோட்டார் வாகனங்களின் பதிவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கடந்த 6 மாதங்களில் வாகனங்களின் பதிவு மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்பட்டதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் SH ஹரிச்சந்திர குறிப்பிட்டார். சாதாரணமாக மாதம் ஒன்றிற்கு 28,000 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வாகன பதிவு வீழ்ச்சியடைவதற்கு முன்னர் மாதாந்தம் 45,000 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கூறினார். தற்போது நாட்டில் சுமார் 50 லட்சம் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் சுமார் 35 லட்சம் வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் SH ஹரிச்சந்திர மேலும் தெரிவித்தார். நாட்டின் கரையோர பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஹோட்டல்களில் இருந்து வெளியேற்றப்படும் திண்ம கழிவுகள் மற்றும் கழிவுநீர் தொடர்பில் புதிய சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூல திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் பதில் இணைப்பதிகாரி அஸ்மினி காரியவசம் குறிப்பிட்டார். இதற்கமைய கரையோரத்தில் இருந்து கடலை நோக்கி 200 கடல் மைல் தொலைவிற்கும் நிலப்பகுதியில் 300 மீட்டர் தொலைவிற்கும் உட்பட்ட பகுதிகள் இந்த சட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளாக அமைகின்றன. இந்த வலயத்தில் உள்ள சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஹோட்டல்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகார சபையின் பதில் இணைப்பதிகாரி கூறினார். இது தொடர்பான சட்டம் சர்வதேச தரத்திற்கு அமைய தயாரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவை மற்றும் களனி பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் 2 உயிரிழந்தமை தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் ஒருவகை மருந்து பொருளை அருந்தி நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவர்தன குறிப்பிட்டார். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு சென்ற அவரின் காதலர் என கூறப்படும் களனி பல்கலைக்கழக மாணவர் அவருக்கு ஒரு வகை பாலை அருந்த கொடுத்துள்ளார். அதன் பின்னர் குறித்த மாணவி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த மாணவர் களனி பல்கலைக்கழகத்தின் ராகம மருத்துவ பீடத்தில் 4ஆம் ஆண்டில் கல்வி கற்று வருகின்றார். பின்னர் குறித்த மாணவன் குருநாகல் பாவிக்கு அருகில் ஒரு வகை ஊசியை உடலுக்குள் ஏற்றிய நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. உயிரிழந்த இந்த 2 மாணவர்களுக்கும் இடையில் காதல் தொடர்பு காணப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாணவி உயிரிழந்தமை தொடர்பில் தமக்கு சந்தேகம் நிலவுவதாக அவரின் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யக்கல பகுதியில் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பழையகுட விசேட விசாரணை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். கம்பஹா நகர மேயரினால் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் இருவருமே இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளுக்கு அமைய கம்பஹா பிரதி போலீஸ் மாதிபரின் கீழ் உள்ள விசேட விசாரணை பிரிவிற்கு அவர்கள் மாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமையினால் கம்பஹா நகர மேயர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பஹா நகர மேயர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையின் அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
அந்த அழகிய காட்சிகளோடு எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.